இன்னைக்கு இடியாப்பத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுற போகிறோம். ஸோ ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி நம்ம வந்து காய வைக்கிறோம். இன்றைக்கி இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபேனுக்கு கீழே தான் காய வைக்கிறேன். ஃபேனுக்கு கீழே காய வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இதில் ஈரம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஈரம் இருக்குது. ஸோ இந்த அரிசியை நம்ம இப்போ காய வச்சுருக்கோம். எவ்வளோ நேரம், ஒரு 40 minutes நான் வந்து ஃபேனுக்கு கீழே காய வைக்கிறேன். பாருங்கள் இப்போ ஒரு 40 minutes கழித்து நம்ம இந்த அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் என் கையில் தண்ணியே இல்லை. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் லேஸ் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது, லைட்டாக ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். ஸோ இது கரெக்டான பதம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் அரைச்சிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், எனக்கு வீட்டில் இருந்து மில்லு கொஞ்சம் தூரம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி சுத்தமாக உள்ளே படவே கூடாது. வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு இந்த லிட்டை எடுத்துடலாம் நம்ம. நீங்கள் லிட்டே போடாமல் கொண்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. சுத்தமாக உள்ளே எனக்கு தண்ணி விழலை, அது எனக்கு நல்லா தெரியும். அந்த லிட்டில் உள்ள தண்ணி விழாமல் இருந்திருக்கணும். பாருங்கள் நல்லா நைஸாக மாவு அரைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இடியாப்ப மாவு பதம். இப்போ இதை நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ நீங்கள் மறுபடியும் வந்து காய வச்சுடுங்க. யூஸ்வலி இது வந்து ஓவர் நைட் விட்டுருவாங்க. அந்த மாய்ஸ்சர் வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணுன்றதுக்காக. இந்த மாதிரி லம்ஸ் கட்டி கட்டி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு இதை நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை காய வைக்கிறோம். இது நீங்கள் சும்மா வீட்டில் நார்மல் டெம்பரேச்சரில் எண்ணெயில் வச்சாலே போதும். ஃபேனுக்கு கீழே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் கீழெல்லாம் இதை நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். இதுலலாம் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது, அந்த ஈரப்பதம் நல்லா இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு கீழே வச்சிங்கன்னா பக்கெட்டில் வந்து அந்த மாய்ஸ்சர் போயிடும். இதை நல்லா காய விடுறோம். நான் வந்து 2 hours அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி வேணுமாமா பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சட்டியில் வறுத்துக்கலாம். மாவை பாருங்க, கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இடியாப்பத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது மாவை ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்கணுன்ற அவசியம் இருக்காது இடியாப்பத்துக்கு. சட்டி நல்லா சூடான பிறகு மாவை போடுங்க. மாவு போட்டுட்டு நல்லா மாவை சிம்மில் வச்சு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்க. இப்போ மாவோட வாசனை நல்லா வருது. இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த சட்டியை விட்டு ஸ்லிப் ஆகி வரும் மாவு. அந்த வறுபட்டதும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஃப்ளோ நீங்கள் கிளறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். இடியாப்ப மாவு ஜஸ்ட் 2 minutes ஃபர்ஸ்ட் டைம் லைட்டாக நமக்கு வாசனை வரும். நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாவை பேப்பர் விரிச்சிக்கலாம். பேப்பர் விரிச்சிட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம ஃபுல்லாக ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த வறுத்த மாவு வந்து நம்ம ஆற வைக்கிறோம் இல்லையா, ஆற வைக்கும்போது சுத்தமாக ஒரு ட்ராப் கூட தண்ணி படாத அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரைடே நைட் இந்த பாருங்கள். ஸோ இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சூடு ஏறி இருக்கும். மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். இதுதான் இடியாப்ப மாவோட ஸ்டேஜ். நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து வேறு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். சாட்டர்டே சண்டே நமக்கு எப்படியும் மோஸ்ட்லி ஆஃபீஸ் லீவாக தான் இருக்கும். ஸோ சாட்டர்டே நல்லா 4 to 5 hours அரிசியை ஊற வச்சுட்டு மில்லை கொடுத்து அரைச்சி மதியம் போல் காய வச்சு நீங்கள் அதை ஈவினிங் வறுத்துட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சுட்டோன்னு வைங்களேன், நைட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1 day ஒர்க்கு இந்த வேலை. பட் எப்படியும் நம்ம பண்ணுறது, நான் இப்போ ஒரு 4 kgs பண்ணியிருக்கேன். இந்த 4 kgs வந்து உங்களுக்கு எப்படியும் 3 monthsக்கு தாராளமாக போகும். மாவு கெட்டு போகாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாகாக லைன்ஸ் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து மாவை ஈஸியாக ஆற வச்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம புட்டு செஞ்சோன்னா நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.